அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. 33ஆம் சங்கீதம் 20வது வசனத்தினுடைய முதல் பகுதியிலே வாசிக்கிறோம். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். நம்முடைய தேவனுக்காக காத்திருக்கிற இருதயம், ஆத்துமா நமக்கு இருக்குமானால் அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா இந்த காலத்துல எல்லாருடைய எதிர்பார்ப்பும் உடனே நடக்கணும். இந்த ஜெபம் பண்ணா உடனே நடக்கணும் என்ற சில ஜெபம் பண்ண வருவாங்க. ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்வார், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நான் அற்புதம் செய்வேன் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் போதே முகம்லாம் சுருங்கி போயிடும். ஆனா சில நேரத்துல நீங்க போங்க, கர்த்தர் இப்பவே அற்புதம் செய்வார்னு சொன்ன உடனே அவங்க முகமெல்லாம் அப்படியே மலர்கிறதை நான் பார்க்க முடிகிறது. இது காத்திருக்கிறது சிலருக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் முடிவிலே ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் காத்திருக்கிறதற்கு மனதில்லாமல் போய்விட்டார்கள். அவங்க நிறைய அற்புதத்தை பார்த்தாங்க. கண்ணார அவர்கள் அற்புதத்தை கண்டவர்கள். நாம கூட அப்படி பார்க்கல. எகிப்திலே 10 வாதைகள் எகிப்தியருக்கு வந்தது, ஒரு வாதை கூட இவர்களை அணுகவில்லை. அது தெள்ளத் தெளிவாய் கண்ணார அனுதினமும் பார்த்தார்கள். செங்கடலுக்கு முன்பாக வந்து தேவன் ஒரு பரீட்சை வைக்கும் போது அங்க ரொம்ப சோர்ந்து போறாங்க. 10 வாதைகளை பார்த்தோம், இந்த செங்கடல்ல ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய மாட்டாரா அப்படிங்கறத நினைக்கவில்லை, சோர்ந்து போறாங்க. தொடர்ந்து அவர்கள் வனாந்திரத்திலே நடந்து வரும்போது, எப்ப நம்ம கானான் தேசத்துக்குள்ள பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள போவோம் அப்படிங்கிற ஒரு புலம்பல்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கும் போது, நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெள்ளை பூண்டுகளையும் வெங்காயங்களையும் நாம் நினைக்கிறோம். நம்முடைய ஆத்மா ரொம்ப சோர்ந்து போகுது. இங்க ஒண்ணுமே இல்லை, மண்ணா அப்படி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறார்கள். அந்த கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்கு அவர்கள் ஆத்துமா காத்திருக்கவில்லை. அதனாலதான் ஆண்டவர் நிறைய நேரத்துல அவங்க மேல கோபப்படுகிறார். அருமையான சகோதரா சகோதரி, நம்முடைய ஆத்துமா தேவன் நமக்கு அற்புதம் செய்கிற வரைக்கும் காத்திருக்க வேண்டும். அதுதான் நமக்கு ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கும் போது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடோம் என்று வாசிக்கிறோம். ஆனா நம்ம மனசு எப்படி இருக்கு இந்த காலத்துல? எல்லாத்துலயும் அவசரப்படுகிறோம். இப்ப சாப்பிடுகிறத கூட பாருங்களேன், ஃபாஸ்ட் ஃபுட். டிராவல் பண்ணுகிற போது ஃபாஸ்ட் டிராவல், எல்லாத்துலயும் ஒரு அவசரம். அதே போல தேவன் எனக்கு இப்போ உடனே அற்புதம் செய்யணும்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் ஏற்ற காலத்திலே ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் என்று பேதுருவின் மூலமாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த காலை நேரத்திலே அருமையான சகோதரா சகோதரி, நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கட்டும். நிச்சயமா ஆண்டவர் கைவிட மாட்டார். நிச்சயமா ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அது வரைக்கும் நாம் ஆண்டவருக்காய் காத்திருக்கிற போது நிச்சயமா ஒரு பெரிய அற்புதத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். சங்கீதம் 31ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 24வது வசனத்துல வாசிக்கும் போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதா இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நீங்கள் திடமனதா இருங்கள், உங்கள் ஆத்துமா திடமனதா இருக்கட்டும். நிச்சயமா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அருமையான சகோதரா சகோதரி, எத்தனையோ நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களா? எத்தனையோ நாட்கள் இது எனக்கு நடக்கலன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்கள் ஆத்துமா காத்திருக்கட்டும். நிச்சயமா பிரதிபலன் வரும். வரும்போது நெடுங்காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்பது போல ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும். நம் விசுவாசத்தோடு நாம் சொல்லலாமா, என் ஆத்துமா
கர்த்தருக்கு அவர் அற்புதம் செய்கிற வரைக்கும் காத்திருக்கிறது. நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் மற்றவங்களை பார்க்க மாட்டேன். நான் துவண்டு விட மாட்டேன். நான் ஆண்டவருக்காய் காத்திருக்கிறேன். நிச்சயம் எனக்கு வெற்றி கிடைக்கும். நிச்சயம் என் தேவன் ஆசீர்வதிப்பார். நிச்சயம் என்னை உயர்த்துவார். சொல்லுவோமா? இந்த காலை நேரத்திலே சேர்ந்து ஜெபிக்கலாம். நிச்சயமா நம்முடைய தேவன் நமக்கு அற்புதம் செய்வார். மீண்டும் ஒரு விஷயம், இந்த வசனத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. என்னுடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த பிதாவே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உடைய அன்பான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கவில்லையே என்கிற சோர்வு அவர்கள் மனதில் இருந்தாலும் அவர்கள் ஆத்மா காத்திருந்து நன்மையை காண ஆண்டவர் உதவி செய்யுங்க. உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.